ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் சட்னி ரெசிபி தான். பட் எப்பயுமே ரெகுலராக இருக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு வெஜிடேரியன் சட்னி இல்லை, இது நான்வெஜ் சட்னி. முட்டை சட்னி எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நான் 4 முட்டையை ஆட் பண்ணும் போதே இன்றைக்கி அந்த 4 முட்டை வேஸ்ட்டுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உப்பு போட்டு நம்ம எப்பயும் போல் எக்ஸை பாயில் பண்ணுற மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வதக்குறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நம்மளோட எக்ஸுமே பாயில் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம முட்டையோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வேர்க்கடலை, அப்புறம் நம்ம முட்டையில் ஒயிட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் ஆகிடும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு பேன் சூடானோடனே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டுட்டு இதையுமே நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் சட்னியில் ஆட் பண்ணதுக்கப்புறம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட முட்டை சட்னி ரெடி. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.